கொழும்பு மாநகர சபை உட்பட பல உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டாம் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது. கொழும்பு மாநகர சபைக்கு மேலதிகமாக ஹரிஸ்பத்துவ, பன்வில, பஹத்தும்பர, உடப்பலாத்த மற்றும் குளியாப்பிட்டிய பிரதேச சபைகள் உள்ளிட்ட பல உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைமை நீதிபதி முகமது லாபர் தாஹிர் மற்றும் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகிய நீதிபதிகள் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு பல அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களால் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனுக்களை விசாரிக்க அனுமதி வழங்கி இந்த உத்தரவை பிறப்பித்தது. இந்த முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தின் முன் விடயங்களை முன்வைத்த பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் மனோகர ஜெயசிங்க தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அவ்வாறான சூழலில் தேர்தலை ஒத்திவைப்பது அரசாங்கத்திற்கு பெரும் நிதி சேதத்தை ஏற்படுத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அப்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முகமது லாபர் மனுவை உடனடியாக விசாரித்து தீர்ப்பை வழங்க நீதிமன்றம் தயாராகவே இருப்பதாக கூறினார். இது தொடர்பான செய்திகளை மேலும் விவரமாக படித்து தெரிந்து கொள்ள mypaper.lk என்ற வலைத்தளத்தினுள் சென்று கட்டணம் செலுத்தி வாசித்து பயன்பெறுங்கள். இது உங்கள் வீரகேசரி, எங்கேயும் எப்பொழுதும்.